உனக்காக காத்திருக்கிறேன். பகுதி 5. கோயிலின் வாசலில் ஒரு பெண் வண்ணக் கோலங்களை தனது ஓவியம் போன்ற கைகளினால் அழகாக தீட்டிக் கொண்டிருந்தாள். அவளின் முகத்தை பார்க்க விடாமல் இடையைத் தாண்டி நீண்டிருந்த கூந்தல் திரை போன்று அவளின் முகத்தை மூடியிருந்தது. அவன் எவ்வளவு முயற்சித்தும் அவளின் முகத்தை பார்க்க முடியவில்லை. தன்னை சுற்றியிருந்த சூழலையே மறந்தவள் பாடலில் மூழ்கியிருந்தாள். அவளின் கைகளின் அழகும் மெலிந்த இடையும் சிறிதே தெரிந்த அவளின் கால் பாதமும் அதில் சினுங்கிக் கொண்டிருந்த கொலுசின் ஓசையும் அவனின் அழகை சொல்லாமல் சொல்லிக் கொண்டிருந்தன. மதியின் சித்தியான சீதாவின் குரலில், "என்ன வெண்பா, பூஜைக்கு வேண்டியதெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டியா?" என்று கேட்க, இருவரும் நிஜ உலகிற்கு வந்தனர். அவளின் குரலை கேட்டதும் தனது பாடலை நிறுத்தியவள் எழுந்து திரும்பினாள். அவள் ஒரு கையால் தனது கூந்தலை சரி செய்தவளை கண்டதும் சுவாசிக்க கூட மறந்தான் ஆதவன். அவன் இதுவரை பார்த்த பெண்களில் வலிமை, திமிர், கர்வம், ஆசை, மேக்கப் என்று இவற்றை மட்டுமே சுமந்த பெண்கள் அதிகம். ஆனால் இப்போது அவன் கண்முன் நிற்பவள் முற்றிலும் வேறுபட்டிருந்தாள். அடர்ந்த கருநிற கூந்தல், பாலை நிறத்தின் ஒத்த தேகம், சிற்பி செதுக்கிய போன்ற தேகம், மீனை போன்ற விழிகள், அந்த விழிகளில் ஏதோ சொல்ல முடியாத வலி, எந்த நடிப்பும் இல்லாத அப்பாவித்தனமான முகம். ஒரு பெண்ணை பார்த்து இன்னொரு பெண் பேராசை கொள்ளும் அளவிற்கு அழகான அந்த பெண்ணை கண்டவன் வேறு என்னதான் செய்வான்? தன்னுள் இருக்கும் ஆண்மையின் உணர்வை முதல் முறையாக இப்போதுதான் உணர்ந்தவன் போல கண் சிமிட்டாமல் அவளின் அழகை பார்த்து கொண்டிருந்தான். வெண்பா அவளின் அமைதியையும் அழகையையும் பறைசாற்றும் விதமாகவே இருந்தது அவளுடைய பெயர். அவளுடைய குரலை கேட்டு அவள் பேசுவதை கவனித்தபடி அவளுடைய இதழை பார்த்தவன் அளவெடுத்து வெட்டி வைத்த வானவில்லை போன்ற வளைவும் ரோஜாப்பூவின் நிறமும் கொண்டிருந்த அந்த இதழ்கள் அதற்கு கண் பட்டுவிடக்கூடாது என்று இறைவன் வைத்த திருஷ்டி பொட்டு போல அவளுடைய கீழ் உதடின் அருகில் இருந்த அந்த சிறிய மச்சம் அவனுடைய பார்வையை இன்னும் கவர்ந்தது. தன்னையே மறந்து அவனை பருகி இருந்தவளை, "ஆமாம் பெரியம்மா, எல்லாம் ரெடி பண்ணிட்டேன். மாலையும் கட்டியாச்சு, தோரணமும் கொத்து போட்டுட்டேன், கோலமும் முடிஞ்சிருச்சு" என்று கூறினாள். "அப்போ சரி, நீயே ஒரு வேலைய செய்தீனா எல்லாம் சரியாதான் இருக்கும்" என்று கூறிவிட்டு ஆதவனிடம் திரும்பி, "இவரு எங்க டிரைவர் ஆதவன். இந்த பையனும் நீயும் சேர்ந்து தினமும் பூஜைக்கு தேவையான அனைத்தையும் கூட இருந்து பார்த்துக்கோங்க. இதுக்கு நீங்க 2 பேரும்தான் பொறுப்பு" என்று கூறினாள். இதை கேட்ட ஆதவனுக்கு மகிழ்ச்சியை சொல்ல வார்த்தையே இல்லை. அப்போதுதான் ஆதவனை அவள் அண்ணாந்து பார்த்தாள். அவனின் அழகையும் ஆண்மையையும் பார்த்து திகைத்தாள். அவனுடைய பார்வை தன்னை நினைக்காமல் பார்த்து கொண்டிருப்பதை உணர்ந்தவளின் காதுகளும் முகமும் வெப்பத்தில் சிவந்து போனது. அதை கண்டவனின் இதயம் இனம் புரியாத ஒரு பூரிப்பில் குத்தாட்டம்தான் போட்டது. இருவரும் தங்களை சுற்றியிருந்த சூழலை உணர்ந்து செய்வதறியாது தவித்தனர். இதையெல்லாம் கவனிக்காத சீதா பூசாரியிடம் திரும்பி, "இன்னும் என்னென்ன செய்யணும்" என்று
கேட்டாள். பிறகு நாளை முதல் தினமும் மாலை நேரத்தில் நடைபெறவிருக்கும் பூஜைக்கு இன்னும் ஏதாவது தேவையா? தினமும் தேவையான பொருட்கள் மற்றும் அனைத்தையும் வெண்பாவும் ஆதவனும் கூடியிருந்து உங்களுக்கு தேவையான உதவிகளை உங்களுக்கு செய்வார்கள் என்று கூறினார். இதை கேட்ட பூசாரியின் முகத்தில் ஒரு நிம்மதி தோன்றியது. வெண்பா அனைவரிடம் சொல்லிவிட்டு தனது வீட்டை நோக்கி சென்றவளின் உள்ளம் ஆதவனை பற்றி நினைத்து கொண்டு சென்றாள். ஏனோ அவனின் பார்வை அவளின் இதயத்தில் பட்டாம்பூச்சிகள் பறப்பதை போன்ற ஒரு உணர்வை தூண்டியது. இன்று மற்றும் ஏதோ வித்தியாசமாக அவள் மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பதை உணர்ந்தாள். காரணம் புரியாமல் அவள் வீட்டிற்கு சென்றாள். ஆதவனின் மனம் அவளை பின்தொடர எத்தனித்தது. ஆனால் சீதாவுடன் செல்ல வேண்டியதால் அவளின் வீட்டிற்கு அவருடன் சென்றான். மதியின் சித்தி, என்ன தம்பி, எங்க ஊரு பிடிச்சிருக்கா என்று இயல்பாக பேசினாள். அவள் ஊரின் அழகை பெருமையாக கூறிக்கொண்டு இருந்தாள். பாவம், அவளுக்கு தெரியவில்லை தனது கூட வருபவரின் இதயம் அவள் கூறிய இயற்கை அழகை பாராமல் சிறிது நேரம் முன் பார்த்த பேதை அழகை அல்லவா மீண்டும் மீண்டும் எண்ணி துடித்துக் கொண்டிருந்தது. வீட்டிற்கு வந்ததும் இரவு உணவை அனைவருடனும் சேர்ந்து உன்றுவிட்டு அவன் அறையை நோக்கி சென்றான் மதி. ஆதவனிடம் சிறிது நேரம் பேசலாம் என்று அவன் அறைக்கு சென்றான். அங்கே ஆதவனின் முகத்தில் இருந்த சந்தோஷத்தை பார்த்தவன் அவனை சீண்டியபடி, என்னடா, யாரடா நீ, என் ஆதவனை என்ன பண்ண என்று கேட்டான். அவனை பார்த்து முறைத்தான் ஆதவன். சரி சரி, சாரி, என்ன ரொம்ப ஹாப்பியா இருக்க, என்னடா, என்ன விஷயம்? சிறிது நேரம் ஆதவனை பார்த்தவன் மீண்டும் கிண்டலாக, இல்லனா ஏதாவது மோகினி பிடிச்சிருச்சா என்று கேட்டான். அதற்கு மேல் பொறுத்து கொள்ள முடியாதவன் அவனை அடித்து தன் அறையை விட்டு வெளியே துரத்தினான் ஆதவன். மதி ஆதவனின் சந்தோஷத்தை முழுமையாக உணர்ந்தான். அவனுடைய மனம் அந்த மகிழ்ச்சியில் திளைத்தது. அங்கு ஆதவன் கட்டிலில் படுத்து ஜன்னல் வழியாக தெரிந்த அருவியை பார்த்து கொண்டிருந்தவனுக்கு தனது சிறு வயதில் கிடைக்காமல் போன சந்தோஷங்கள் இப்போது மெல்ல மெல்ல அவனுக்கு கிடைத்து கொண்டிருப்பதை போல அவன் உணர்ந்தான். சிறிது நேரம் கழித்து நிலவின் ஒளி அறையெங்கும் பரவுவதை பார்த்தவனுக்கு வெண்பாவின் நினைவுதான் வந்தது. சில நிமிடம்தான் பார்த்த அந்த பெண்ணை நினைக்கும் போதே ஏதோ ஓர் இனம் புரியாத உணர்வு அவனுக்குள் தோன்றியது. தனக்கு இத்தனை நாட்கள் தோன்றாத ஒருவித பரிதவிப்பும், அவளை மீண்டும் மீண்டும் பார்க்க வேண்டும் என்ற ஏக்கம் அவனுடைய இதயத்தை ஏதோ செய்தது. இதையெல்லாம் அவனை குழப்பியது. ஒருவித எரிச்சலுடன், யாரடி நீ ராட்சசி என்று தனக்குள்ளே கேட்டுக்கொண்டான் ஆதவன்.